இன்னைக்கு மார்னிங் டிஃபன் சுட சுட ஆவி பறக்க இட்லி. இட்லியும் இந்த கத்தரிக்காய் கல்லை விட்டு அவியல். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பாரம்பரியமான செட்டிநாட்டு காரைக்குடி பகுதியில் வைக்கக்கூடிய கடலை வீட்டு அவியல். சூப்பராக இருக்குங்க. இது கடலை வீட்டு அவியலா, இல்லை தலைக்கறி அவியலா, இல்லை கத்தரிக்காய் குருமாவா, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் காரைக்குடி பகுதியில் இதை கடலை வீட்டு அவியல்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் நான் கத்தரிக்காய் ஒரு 4 கத்தரிக்காயும் 2 உருளைக்கிழங்கும் தான் போட்டிருக்கேன். அவ்வளவு மணமாக அவ்வளவு சூப்பராக இருக்கும். திறக்கும் போதே, குக்கரை திறக்கும் போதே அவ்வளவு மணமாக இருக்கும். அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்டோம்னே தெரியாது, அவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த குருமா. இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பூரி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இட்லி மேலே அப்படியே ஊற்றி சாப்பிடணும், அவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த கடலை வீட்டு அவியல். இது எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குருமாலாம் வைக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், கசகசா, பூண்டு, இஞ்சி, 5 பச்சை மிளகாய், மிளகு, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக பேனில் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வதக்கிட்டு செய்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டு போகாது. லைட்டாக வாசம் வர வரைக்கும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், செவக்க வறுக்க வேண்டாம், லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் தேங்காய் துருவலையும் சேர்த்து வறுத்துடணும். தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு செய்கிறதுனால குருமாவோட சுவையும் மணமும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும், சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. குக்கரில் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு கத்தரிக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 கத்தரிக்காய், 2 உருளைக்கிழங்கு. இதை நான் தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்போ தான் இது கருத்து போகாமல் இருக்கும். கத்தரிக்காய், சம்மாக்காய், நாட்டு கத்தரிக்காய், 2 உருளைக்கிழங்கு நிறைய போட போட இது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பாரம்பரியமான செட்டிநாட்டு பகுதியில் செய்யக்கூடிய ஒரு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு உரிய டிஷ்ஷு. இதில் 2 தக்காளி, பழுத்த தக்காளி 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பேஸ்ட் போட்டு அதில் மசாலா இறங்குற மாதிரி நல்லா வதக்கிடணும். இதில் யூஸ்வலாக சில இடங்களில் மிளகாத்தூள் போடுவாங்க, பச்சை மிளகாய் போட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இதுதான் பாரம்பரியமாக செட்டிநாட்டு பகுதியில் வைக்கிற இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, இதுதான் பாரம்பரியமான செட்டிநாட்டு பகுதியில் வைக்கிற கத்தரிக்காய் கடலை வீட்டு அவியல். தலைக்கறி அவியல்னு சொல்லுவாங்க, கத்தரிக்காய் திரக்கல் சொல்லுவாங்க, கத்தரிக்காய் குருமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் மிளகாத்தூள் போட்டு பண்ணுறதை விட பச்சை மிளகாய் போட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல சுவை கூடுதலாக கிடைக்கும்.
குக்கரை மூடி ஒரு சவுண்டு தான் வைக்கணும், இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கரில் ஒரு சவுண்டு தான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு 5 தக்காளியும் 2 உருளைக்கிழங்கும் போட்டால் ஒரு 4-5 பேர் அளவு சாப்பிட்லாம். இது சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது இளநீர் அல்வா. இது சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். கத்திரிக்காய் கடலை விட்டு அவியல், இதை எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசிக்க சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும்.